ஜனாதிபதி கதிரைக்கு மதுபான அனுமதி பத்திர லஞ்சம். ரணில் தரப்பு வழங்கவுள்ள பதில். மதுவரி அனுமதி பத்திரங்களை வழங்குவது குறித்து அனுர விடுத்துள்ள பணிப்புரை. கோட்டபய ராஜபக்சவின் நிலையே ஏற்படும். அனுரவை எச்சரிக்கும் எம்பி. நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான உத்தியோகத்தர்கள். வெளியான காரணம் 2025 உலகில் நடக்கப் போவது என்ன? திடுக்கிடும் தீர்க்கதரிசிகளின் கணிப்புகள். அழிய போகும் உலகம். நிபுணர்கள் வெளியிட்ட அதிர்ச்சியான கணிப்புகள். ஜனாதிபதி கதிரியை தக்கவைக்க மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி விரிவான அறிக்கையை வெளியிட உள்ளது. உரிய அனுமதி பத்திரங்களை வழங்கும் முறை தொடர்பில் அந்த அறிக்கையில் விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தல் காலத்தில் 361 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்திற்கு பதிலளிக்கும் போதே புதிய ஜனநாயக முன்னணி அதனை தெரிவித்துள்ளது. மேலும் பிமல் ரத்நாயக்க கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திர பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இதனிடையே மதுபான விற்பனை உரிமத்திற்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது. இதன்படி இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்போர் சங்கத்தினரால் தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மதுவரி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஒழுங்கான முறைமையொன்றை பின்பற்றுமாறு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மதுவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க இவ்வாறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அதிகாரிகள் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டத்திற்கு முரணான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் என சுட்டிக்காட்டியதுடன் உரிய நேரத்தில் வரி அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மதுவரி வசூலிப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் அதில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அறவிடப்பட வேண்டிய வரியை வசூல் செய்தல், கருப்பு பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் வரி வசூலிக்க முடியாத நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை தடை செய்தல் போன்ற புதிய முறைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் வரி அறவீடு செய்வதில் தற்போதுள்ள சட்டத்திட்டங்களில் காணப்படும் குறைபாடு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் வரி அறவீட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் மதுவரி உத்தியோகத்தர்கள் ஆட்சேர்ப்பு முறையிலுள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மதுவரி திணைக்களத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் மக்களிடையே நல்ல அபிப்பிராயம் கிடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரத்திற்கு சாதகமான வகையில் அந்த நிறுவனங்களை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இல்லையில் கோட்டபய ராஜபக்சவின் நிலையே ஏற்படும் என சர்வஜன சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடனத்தில் பல சிறந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி 75 ஆண்டுகால அரசியலை சாபம் என்று விமர்சித்தது. பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதுடன் பல பொய்களையும் குறிப்பிட்டுள்ளது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும். வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும். ஜனாதிபதியின் கொள்கை திட்டத்தில் முறையான கோட்பாடு மற்றும் இலக்கு குறிப்பிடப்படவில்லை. சிறந்த திட்டங்கள் ஏதும் இல்லாவிடின் கடந்த காலங்களைப் போன்றே இந்த கொள்கை பிரகடனமும் பாரம்பரியமானதாகவே கருதப்படும். தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது. தேசியத்தை சிறந்த முறையில் அடையாளப்படுத்திக் கொண்டு செயற்படாவிடின் நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. இனவாதத்தை முழுமையாக இல்லாதொழிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. இனவாதத்திற்கு எதிராகவே நாங்கள் செயல்படுகின்றோம். தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுபவர்களை இனவாதிகள் என்று சித்தரிக்க கூடாது. தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டதனால் தான் அமெரிக்கர்கள் டொனால்ட் ட்ரம்பை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளார்கள் என அவர் மேலும் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகளுக்காக 2000 உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக
பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக குறித்த உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முதுகுடா இதனை தெரிவித்துள்ளார். அந்த சோதனைகளின் போது உணவகங்களில் உள்ள சமைத்த உணவுகளை பரிசோதிக்கும் பணி பிரதானமாக இடம்பெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையுடன் உணவு மற்றும் பானங்களின் தூய்மை தொடர்பில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பல தொற்று நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு இன்னும் சிறிது காலத்தில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இது தொடர்பில் 16ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற ஜோதிடரான நஸ்டாடாமஸின் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அவர் குறிப்பிட்டுள்ள கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 2025 ஆண்டில் உலகின் முக்கிய சக்திகளுக்கு இடையே போர் ஏற்படும். இந்த மோதல் பரவலான அழிவுக்கு வழிவகுக்கும். அத்தோடு இது உலகையே உலுக்கக்கூடும். உலகம் ஒரு பொருளாதார சரிவை சந்திக்கும். அது பேரழிவை ஏற்படுத்தும். இது பரவலான அமைதியின்மை மற்றும் சமூக எழுச்சிக்கு வழிவகுக்கும். இந்த சரிவின் தாக்கம் மெக்சிகோ, லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம். அங்கு பொருளாதார உறுதியற்ற தன்மை தற்போதுள்ள சவால்களை மேலும் மோசமாக்கும். அத்தோடு பணவீக்கம், வர்த்தக பதட்டங்கள் மற்றும் பொருளாதார சமத்துவமின்மை அதிகரிக்கும். இவ்வாறு அந்த விடயத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நஸ்டர்டாமஸ் போன்றே பல்கேரியாவை சேர்ந்து ஆன்மீகவாதியான பாபா வங்காவும் கணிப்புகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக அழிவுக்கான காரணங்கள் தொடர்பில் நிபுணர்கள் சில கணிப்புகளை முன்வைத்துள்ளனர். பல நூற்றாண்டுகளாக உலகின் அழிவு குறித்து பலர் தம்முடைய கருத்து கணிப்புகளை முன்வைத்து வருகின்ற நிலையில் தற்போது நிபுணர்கள் தம்முடைய கணிப்பை வெளியிட்டுள்ளனர். அதன்படி அணு ஆயுத போர், விண்கற்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. இன்றைய சூழலில் அணு ஆயுத போர் உலகின் அழிவிற்கு காரணமாக இருக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுதங்களின் வெடிப்புகள் உடனடி அழிவு மற்றும் பாரம்பரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தும். நீண்டகால சுற்றுச்சூழல் பாதிப்பையும் உண்டாக்கும். மேலும் நியூக்ளியர் வின்டர் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. அதாவது எரியும் நகரங்கள் மற்றும் காடுகளின் புகை சூரிய ஒளியை தடுக்கும். இதன் மூலம் உலக வெப்பநிலையை குறைக்கும். இது விவசாயத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதனால் உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை ஏற்படும். இதன் காரணமாக பஞ்சம் ஏற்படும். அத்துடன் கதிர்வீச்சினால் உடல்நல பிரச்சினைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் பேரழிவை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.